இப்போ கருணாஸ் அவர்கள் வந்து ஒரு நல்ல பெர்ஃபார்மர்ன்றது தெரியுது. ம். ஆனா ஃப்ரம் த பிகினிங் அவர் வந்து காமெடி ட்ராக்ஸ் தான் பண்ணிட்டு இருந்தாரு. காமெடினா தான் இருந்தாரு. ம். அவர வச்சு ஒரு சீரியஸான சீக்வென்ஸ் பண்ணலாம், எமோஷனல் கொண்டு வர வைக்கலாம் அப்டின்ற ஒரு தாட் எப்படி வந்தது? அவர் எப்படி இந்த சப்ஜெக்ட்குள்ள வந்தார்? அதான் அது வந்து திண்டுக்கல் சாரதியிலே நடந்ததுல்ல. ஆ. இப்போ திண்டுக்கல் சாரதி 2008. ஆமா. ஸோ அப்போ வந்து அதில ஸ்க்ரீன் ப்ளே டயலாக் நான் தான் பண்ணியிருக்கேன். ஓ! அப்ப இருந்தே உங்களுக்கு அறிமுகம். ஆமா. அதுக்கு முன்னாடி அதுதான் நான் ஃபர்ஸ்ட்டு படம் அவரோட லீட் ஓகே. ரோல் பண்றாரு. ஆ, ஆ. அதுக்கு முன்னாடி நந்தா ரிலீஸ் ஆன பிறகுலேருந்து நான் கூட ட்ராவல் ஆயிட்டு தான் இருக்கேன். பூபதி பாண்டியன் டைரக்டர் வந்து இன்ட்ரோ பண்றாரு. ம். கூட ட்ராவல் ஆகுறேன். எல்லா கருணா சார் கமிட் ஆகுற எல்லா டைரக்டர்ஸ் கூடவும் நான் ஸ்கிரிப்ட் சைட் இருப்பேன். சூப்பர், சூப்பர். எனக்கு பேர் போடுங்க, படத்துல பேர் வருதாங்கிறதெல்லாம் நான் பார்க்கறது கிடையாது. ம். ஏன்னா பிளாக் அண்ட் ஒயிட் காலத்துலேருந்து 10 பேர் படத்துக்கு வந்துட்டு தான் இருக்கு. ஆமாங்க. அதுல எத்தனை பேர் டைரக்டர் ஆயிருக்கோம், எத்தனை பேர் ஆகலங்கிறது தான் ட்ரூ, ட்ரூ. தோணும். நம்ம என்ன பண்ணணும்ன்றது நம்ம என்ன பண்றோம், நம்ம இண்டிவிஜுவாலிட்டி என்ன அப்சர்வேஷன் தான் சினிமா கண்டிப்பா. அப்படின்றத டிசைட் பண்ணதுனால நான் அத லேர்ன் பண்ணிட்டு மட்டும் வந்தேன். ம், ம். நான் இன்டைரக்ட்டா உள்ளுக்குள்ள இருந்துகிட்டே இருந்தேன் சினிமால. ம், ம், ம். ஸோ அப்போ சீன் பேப்பர்ஸ் வந்து நம்ம கைக்கு வரும். நம்ம வந்து பென்சில்ல ஒர்க் பண்ணி தருவேன். அத வந்து நல்லா இருக்கிறத ஆட் பண்ணிப்பாங்க. அது எத எடுத்துக்கிறாங்க, எத எடுத்துக்கல. ஸோ இந்த மாதிரியான ப்ராசஸ் ஒண்ணு இருக்குல்ல. அது பிராக்டிகலா எனக்கு ஷூட்டிங்லேயே இருக்கக்கூடிய ஒரு ஒரு விஷயம் எனக்கு அமைஞ்சது. சூப்பர், சூப்பர். அது வந்து கருணா சார் கூட நான் இருந்ததுனால தான் அது அமைஞ்சது. ம், இப்போ ஒரு டைரக்டரோட நான் ஏடியா இருந்திருந்தேன் அப்படின்னா, அந்த டைரக்டர் ஒரு தடவ ஷூட்டிங் போவாரு. ம். ஒரு 50 நாள் போவாருன்னு அப்புறம் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இல்ல பார்ட் ஒரு 75 நாள் போறாருன்னே வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு 4 வருஷம் கழிச்சு ஒரு 75 நாள் போவாரு. 3 வருஷம் கழிச்சு போவாரு. பட் நான் வந்து ஷூட்டிங்ல தான் இருப்பேன். ஏன்னா இவர் கன்டினியூவா படம் கன்டினியூவா பண்ணிட்டு காலையில ஒரு ஷூட்டிங், மத்தியானம் ஒரு ஷூட்டிங், நைட் ஒரு ஷூட்டிங், ஷிஃப்டிங் இப்படி இருப்பேன். அப்ப எல்லா ஷூட்டிங் ப்ராசஸ்லயும் டைரக்டர் கூட நான் பயணிக்கக்கூடிய நைஸ். ஒரு அழகான ஒரு வாய்ப்பு எனக்கு அமைஞ்சது. ஆ, அதுதான் அது ஒண்ணு தான் என்னுடைய ப்ளஸ்ஸா நான் நினைக்கிறேன். நிச்சயமா. அவங்க என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல உள்ளவங்களும் அதுதான் ஆச்சரியமா சொல்றாங்க. அது எல்லாருக்கும் கிடைக்காது. அது எல்லா டைரக்டரோடவும் நீங்க இன்டராக்ட் பண்றீங்க நீங்க அப்படின்னு. இப்ப ஏ. வெங்கடேஷ் சார் கூட குத்து, ஜே. சூர்யா சார் கூட நியூ, ம். அது ஒரு கலக்கலாம், பாலு மகேந்திரா சார் கூட பக்கத்துல இருந்து பார்க்குற ஒரு அப்சர்வேஷன் கிடைக்குது. டெஃபினட்டா, டெஃபினட்டா. எந்த இடத்துல இருந்தாலுமே நமக்கு என்ன வேணுங்கிறதுல நம்ம அப்சர்வேஷனா இருந்தா மட்டும் தான் நம்ம அதுலேருந்து லேர்ன் பண்ண